வெல்கம் டு டைம் அண்ட் ஹோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா ஹேர் க்ரோத் ஆகுறதுக்காக ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஹேர் ஆயில் போட்டிருந்தேன் வீடியோ. அது எனக்கு நல்ல சப்போர்ட் கிடச்சிது. திரும்ப அந்த ஹேர் ஆயில் நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிது எங்களுக்கு. இதே மாதிரி இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்ன டிப்ஸு. நான் இதையும் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு அதை இன்னொரு வீடியோலேயே சொல்கிறேன். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஒன்றுக்கொன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்சதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். நான் இதில் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். திரும்ப 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம சதைச்சி எடுத்துக்கணும். நம்ம பின்னாடி சதைச்சிக்கலாம். திரும்ப 5 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இந்த 3 பொருட்களையும் முதல்ல இடித்து நல்லா எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில். ஓகே, இப்போ வெங்காயத்தை நம்ம இடிச்சிக்கலாம். ரொம்ப இடிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக நம்ம நெய்கிற அளவு பண்ணாலே போதும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாம் இடிக்கணும்னு சொல்லிட்டேன். வெங்காயம் மட்டும் இடித்தா போதும், கருவேப்பிலை ஜீரகம்லாம் இடிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதை முதல்ல நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ஓகே, ஆனியனை இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எண்ணெய் காய்ச்சலாம். தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எவ்வளோ எண்ணெய் அது? 1 லிட்டர். 1 லிட்டரா? கொஞ்சம் எண்ணெய் சூடாகிக்கட்டும். ஒரிஜினல் எண்ணெயா? என்ன பிராண்ட் மிஸ்டர் ஜெஃப். மிஸ்டர் ஜெஃபா? ஓகே. ஓகே, இப்போ லைட்டாக எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். ஆயிலில் மெதுவாக போடுங்க, கையில் பட்டுறாங்க. எண்ணெய் சூடு லைட்டாக இருக்கும். நம்ம ஆமாம், லைட்டாக சூடாக இருந்தால் போதும். இப்போ நம்ம போடுற இந்த பொருளெல்லாம் நல்லா அதில் எண்ணெயிலே அப்படியே ஃப்ரை ஆகி வரணும். தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை போட்டாச்சா? ஆமாம், கருவேப்பிலை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஜீரகமும் இப்போ கூட போட தேவையில்லை, ஏன்னா ரொம்ப கரிஞ்சிடும். அதனால கொஞ்சம் லேட் ஆகி நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கருகி வரும்போது நம்ம அதை லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். சரி சரி. தீ சிம்லே இருக்கணும். சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக கருகிரும். அப்புறம் நமக்கு அந்த ஆயிலில் மற்ற அந்த இதோட இதெல்லாம் கிடைக்காது. நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு இது பண்ணணும். அந்த கருவேப்பிலை உள்ள டிப் பண்ணி விடணுமா? ஆமாம், அதை டிப் பண்ணி அப்படியே அந்த எண்ணெயிலேயே அது அப்படியே குக் ஆகி அப்படியே கருகி வரணும். நல்லா அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி வரும் நல்லா ஆயில். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை எடுத்து ஆற வைக்க ஆரம்பிக்கும். சரி, சீக்கிரமா அது இதாகணும்னு தீயை ஃப்ரெஷ்ல வைக்கலாமா? அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது, சிம்லே தான் வச்சு அது இதாகணும். அப்படின்னா தான் அதில் உள்ள என்ன சொல்கிறது எசன்ஸுங்கிறத விட அதில் இருக்கிற பெனிஃபிட் எல்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும். ஓகே, இப்போ ஆனியனும் கறிவேப்பிலையும் ஓரளவு கருக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த டைமில் ஜீரகத்தை உள்ள சேர்த்துக்கலாம். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஜீரகம் எவ்வளவு போடணும்னு சொல்லிட்டியாம்மா? ஆமாம், 5 டீஸ்பூனு. இது சிம்மில் இருந்து நல்லா கரிஞ்சு வர மாதிரி வைக்கணுமா? ஆமாம், இல்லை கோல்டன் கலராக வரணும்? இல்லை, நல்லா கருகி அந்த கலரே அப்படி சேஞ்ச் ஆகி வரணும் ஆயில். இப்போ எல்லாமே இந்த ஆனியன்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. கருவேப்பிலையும் நல்லா முருகி வந்திருக்கு. இன்னுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். வாசமுமே நல்ல ஒரு வாசம் வருது. இப்போவே லைட்டாக இப்போ தான் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு எண்ணெய். இன்னும் நல்லா அது கருகி வரணும். நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆனியனும் கறி லீஃப் எல்லாமே
நம்ம போட்டது எல்லாமே நல்லா கழுகி எண்ணெயோட கலருமே கொஞ்சம் இப்போ நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா குளிர்ந்ததுக்கப்புறமா வடிகட்டி வேற ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை காய்ச்சும் போது நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் காய்ச்சிக்கோங்க. திரும்ப வந்து எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, இந்த எண்ணெய்னு இல்லை, எந்த எண்ணெயாக இருந்தாலும் முதல்ல உடனே நமக்கு ஹேருக்கு அப்ளை பண்ணாதீங்க. முதல்ல ஸ்கின்ல ஒரு இடத்துல அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. இச்சிங்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு இது இரிட்டேஷன் தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் வந்து தேய்ச்சிக்காதீங்க. அப்போ வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதுக்காக முதல்ல கையில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் தேய்ங்க. எண்ணெய் நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபில்டர் இருக்கிறவங்க ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட ஃபில்டரில், அதனால் நான் இந்த கிளாத்தில் தான் இதை ஃபில்டர் பண்ண போகிறேன். வாங்க முதல்ல நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணுங்கள், இல்லைன்னா கொட்டிடும். ஓகே, இப்போ நம்ம எண்ணெயை மட்டும்தான் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். இதை முதல்ல வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த இலையெல்லாம் அப்படி தூர போட்டுறக்கூடாது. இதையும் திரும்ப நம்ம அந்த துணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்தோன்னா இது உள்ளேயும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம இதை ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை நம்ம வேறு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்கிட்ட ப்ராப்பரான ஃபனல் இல்லை, அதனால் நான் சும்மா தான் இது பண்ணுறேன். நீங்கள் ப்ராப்பராக வச்சு இது பண்ணுங்கள். என்னால் அந்த பாத்திரத்தில் வச்சு ஊற்ற முடியல, அதனால் நான் இந்த பாட்டிலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ ஊற்றிட்டு இருக்கேன். பாருங்கள் எண்ணெயோட கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு. அதே மாதிரி இது ஆஃபீஸ் போகிறவங்க யூஸ் பண்ண முடியாதோ, ஸ்மெல் வருமோலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். இதில் ஆனியன் ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்ல வாசனையாக தான் இருக்குது. அதனால் இதை ஆஃபீஸ் போகிறவங்க கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த பாட்டிலில் சிப் பண்ணிட்டேன். பாருங்கள் இதோட கலரை எவ்வளோ நல்ல சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு. ஓகே, எல்லோரும் இதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.